வணக்க மக்களே! செகண்ட் லெவல்ல பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் வந்து ஒரு 3 பேர வந்து வெளிய அனுப்பிட்டாங்க. ஸோ வெரி சேட் ஆக்சுவலி. ஸோ யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசீம் அண்ட் ராஜா அண்ட் ஈடன் எல்லாரையுமே 3 பேரையுமே வந்து வெளிய அனுப்பிட்டாங்க. ரம்யா மேம் வந்து உள்ள வந்துட்டு அசீம கேட்டாங்க. "அசீம் என்ன ஆச்சு? எதுவும் செட் ஆகுற மாரி தோணுதா? இல்ல எதுவும் செட் ஆகாதா?" அப்படின்னு வந்து கேட்டாங்க. "இல்ல மேம் யாரும் அந்த அளவுக்கு பார்ட்னர் ஆகுற அளவுக்கு, கப்பிள்ஸ் ஆகுற அளவுக்கு யாரும் வந்து செட் ஆகுறது மாரி தோணல. எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் நெறைய பேர் இங்க வந்து செட் ஆயிருக்காங்க." அப்படின்னு ஒரு 2, 3 பசங்க பேர சொன்னாரு. பசங்களெல்லாம் இங்க லவ் பண்ண முடியாது, தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபன்னுக்காக அப்படி சொன்னாங்க. ஸோ எனிவே நீங்க வெளிய போய் ட்ரை பண்ணி பாருங்க. இங்க செட் ஆகலைன்னா இங்க இருந்து வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க அசீம. அதுக்கப்புறம் ராஜா இருக்கார் இல்லையா? அவர கேட்டாங்க. பாவம் அவரும் சிந்தூரி, பிரியங்கான்னு மாத்தி மாத்தி ட்ரை பண்ணாரு. பட் அவர வந்து யாருக்குமே பிடிக்கல போல இருக்கு. ஸோ அதனால அவரையுமே வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. பட் அவர் எலிமினேட் ஆவாருன்னு அவர் நெனச்சு கூட பார்க்கல போல இருக்கு. நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த வாரம் செட் ஆகும் அப்படின்னு வந்து நெனைக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னாப்ல. பட் வந்து அவர இருக்க வச்சிருக்கலாம் ராஜாவ. பட் வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஈடன வந்து எலிமினேட் பண்ணது ஓகே தான். அவங்களுக்கு யாரும் அந்த அளவுக்கு செட் ஆகுற மாரி யாரும் இல்ல. அதனால வந்து அவங்களாம் வாண்டடா 2, 3 பேர்ட்ட போய் நின்டு டேட்லாம் கூப்பிட்டாங்க. பட் பேர் ஆகுற அளவுக்கு, கப்புள் ஆகுற அளவுக்கு அவங்களுக்கு யாரும் செட் இல்லைன்னு நெனைக்கிறேன். ஸோ எனிவே அவங்களையும் வந்து எலிமினேட் பண்ணி விட்டாங்க. ஸோ இப்போ வந்து 5 பொண்ணுங்க, 4 பசங்க தான் இருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பொண்ணு இருக்கு. அதுக்கு ஜோடி இல்லாம. பார்ப்போம் இந்த அடுத்த வாரம் யார எலிமினேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனிவே அசீம் போனது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் யாரும் இல்லையே செட் ஆகுற அளவுக்கு சண்டை போடுறதுக்கு வேணா ஆள் இருக்கு அசீம் கூட. ஸோ என்ன நடந்தாலும் ஓகே. ஸோ இப்போ இருக்கிறதுல உங்களுக்கு யார் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஜோடி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க் யூ.